ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்பானிஷ் டைம் டிராவல் மூவியை பார்க்க போகிறோம். ஸோ உங்க எல்லாருக்கும் போர்ட்டல் அப்படின்னா என்னன்னு தெரியும்ல. ஒரு வித்தியாசமான எனர்ஜி ஃபோர்ஸு, அதுக்குள்ளே நம்ம போகும் பொழுது அது நம்மள வேற ஒரு இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இதுவே அந்த போர்ட்டலு நம்மள வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகாமல் வேற ஒரு டைம் லைனுக்கு கொண்டு போச்சுன்னா அதை தான் டைம் போர்ட்டல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் போர்ட்டல் பூமியில் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதை ஒரு குட்டி பையன் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த பையனுக்கும் அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் என்னன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 2023 வருஷத்துல ரிலீஸ் ஆன சால்டா, அதாவது ஜம்ப்ன்ற ஒரு ஸ்பானிஷ் காமெடி டைம் டிராவல் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்துல 1989 வருஷம். இந்த சின்ன பையனோட பேரு தான் தியோ. பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆளு ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவரு பெரிய மரடோனா ஃபேனு. இது இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் தெரியும். ஏன்னா விளையாடும் பொழுது மரடோனா ஃபேன் வந்துகிட்டு இருக்காரு. பாலை கிக் பண்ண போறாரு, கிக் பண்ணிட்டாரு, கோல், தியோ கோல் அடிச்சிட்டான் அப்படின்னு இவருக்கு இவரே காமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா தியோ விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு போல. வேகமா ஒரு பையன் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா முடிச்சிட்டியா, நோட் புக்கை கொடு, இந்த வீடியோ கேம் அப்படின்னு கொடுத்துட்டு நோட் புக் எடுத்துக்கிட்டு தியோ ஓடுறாரு. ஏன்னா தியோ அவரோட ஹோம்ஒர்க்கை அவரு பண்ணாம வேற ஒரு பையனுக்கு வீடியோ கேமை கொடுத்து இவர் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண வைக்கிறாரு. அப்புறம் யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு பின்பக்கம் வழியா மாடி மேல ஏறி ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வராரு நம்ம தியோ. நம்ம தியோவுக்கு வந்து ஆஸ்கார் வில்லியம் ஆலிவர் அப்படின்னு ஒரு பிரதரும் இருக்காரு. நம்ம வந்து ஆலிவர்னே கூப்பிடலாம். ஸோ ஆலிவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன். முக்கியமா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட். ஆலிவர் வீட்டுல வேலையெல்லாம் பாக்குறாரு. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான். ஸோ ஆலிவர் தான் எல்லா வேலையும் பாக்குறாரு. அதோட அவர் ஒரு ஆமையை வளர்க்குறாரு. அந்த ஆமைனா அவருக்கு உசுறு. என்ன ரொம்ப நேரமா தியோ ரூம்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு ரூம் கதவை திறந்து பார்த்தா தலைவர் அப்பதான் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு அவரோட ரூமுக்கு வராரு. என்ன ஆலிவர், என் ரூம் பெர்மிஷன் இல்லாம ஓபன் பண்ற? இல்லடா, ரொம்ப நேரமா ரூம்ல இல்லையே, ஒருவேளை வெளியே போய் விளையாடிட்டு திருட்டுத்தனமா ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வரையோன்னு நினைச்சேன். அந்த மாதிரிலாம் நான் பண்றது கிடையாது, நீ வேணா பாரு, நான் ஹோம்ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த நோட் புக்கை காட்டுறாரு. ஆலிவரும் பார்த்துட்டு பரவாயில்லடா ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு. இவங்க சாப்பிடலான்னு போகும்போது தியோ காலில் அடிபட்டு இருக்கு. ஆளு ஃபுட்பால் விளையாடும் போது பட்டுருச்சு போல. ஆலிவர் தான் அவரோட தம்பி தியோவுக்கு மருந்துலாம் போட்டு விடுறாரு. இந்த மாதிரி தியோ திருட்டுத்தனமா வெளியே போயிட்டு விளையாடிட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு வராருன்ற விஷயம் ஆலிவருக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் பாட்டி கிட்ட மாட்டி விடல. அப்புறம் ஆலிவர் வந்து வீட்டுல ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டு இருக்காரு. தியோ வந்து டே வாயண்டா நம்ம சினிமாவுக்கு போகலாம், நீ என்ன எப்பவும் கூப்பிட மாட்டியே, ஏன் கூப்பிடுற? ஏன்னா பாட்டி கொடுத்த பாக்கெட் மணி காலிடா, உங்ககிட்ட இருக்கல காசு, நீ கூட்டு போ. என்ன அதெல்லாம் முடியாது தியோ, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் அம்மாவோடைய புக்ஸை தான் படிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஆமா, எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிக்கணும்ல. கண்டுபிடிக்கணுமா? பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? அம்மா யார் கூடவோ ஓடி போயிட்டாங்களாம் அப்படின்னு அந்த குட்டி பையன் தியோ சொல்ல, டே தியோ, அவங்க சொல்றது உண்மை கிடையாது. அம்மா ஒரு சயின்டிஸ்ட்னு உனக்கு தெரியும்ல. அம்மா ஒரு டைம் போர்ட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல அவங்க டிராவல் பண்ணி வேற ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. நானும் அம்மாவுடைய புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு சயின்டிஸ்ட் ஆவேன், அம்மாவை கண்டுபிடிப்பேன். இதை கேட்ட தியோவும், ஆனா டைம் டிராவல் உண்மை கிடையாது, யாரா சொன்னது உண்மை கிடையாதுன்னு? அது உண்மைதான், நீ வேணா பாரு அப்படின்னு ஆலிவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட நம்ம ஆலிவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு எலினா. ஆலிவருக்கு எலினானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆளு ஓப்பனா எதுவும் பேசவே மாட்டாரு. ஏன்னா இவர் தான் ஒரு இன்ட்ரோவர்ட் ஆச்சே. ஸோ இந்த எலினாவுக்கு ஒரு அப்பாவும் இருக்காரு. அவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வச்சிருக்காரு. அவரு நம்ம ஆலிவர் கிட்ட அந்த கதை இந்த கதைன்னு வாயில வந்த பீலா கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஸோ அப்புறம் ஆலிவர் வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க ஆலிவருடைய தம்பி அந்த தியோ, எலினா, இன்னும் நிறைய பேர்லாம் சினிமாவுக்கு போக போறாங்களாம். அந்த எலினான்ற பொண்ணும் நேரா நம்ம ஆலிவர் கிட்ட வந்து, ஏ ஆலிவர், நாங்க சினிமாவுக்கு போக போறோம், வரியா நீயும்? ஆலிவருக்கும் எலினா கூட போகணும்னு தோணுது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த குட்டி பையபுள்ள தியோ வந்து, அவன் ரொம்ப பிஸிப்பா, அவன்லாம் வரமாட்டான், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு எலினா மற்ற பசங்களை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. இங்க நம்ம ஆலிவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்ல கூட தைரியம் இல்லை. ஏன்னா இவரு இன்ட்ரோவர்ட். ஆனா எலினா கூட சேர்ந்து படம் பார்க்கறத அந்த தியோ தான் கெடுத்துட்டான். அவனை பழி வாங்கணும் அப்படின்னு ஆலிவர் என்ன பண்றாருன்னா, எப்படியும் படம் பார்த்துட்டு அந்த தியோ லேட்டா பின்பக்கமா ஜன்னல் வழியா தானே வருவாரு. ஸோ அதே மாதிரி வரும்பொழுது பார்த்தா அங்க பாட்டி நிக்கிறாங்க. ஆலிவர் பாட்டி கிட்ட கோத்து விட்டாரு, மாட்டினாரு தியோ. இப்ப தியோ வந்து ஆலிவரை பழி வாங்கணும்ல. ஆலிவர் அவங்க அம்மாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த ப்ராஜெக்ட்ல கை வைக்கணும்னு ஆலிவர் இல்லாத டைமா பார்த்து தியோ போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிழிச்சு அதுல காத்தாடி செய்யறாரு ஆளு. அப்புறம் இவங்க அம்மா வந்து ஒரு மொட்டை மாடியில இருக்கிற மாதிரியான போட்டோ, அந்த போட்டோவை தியோ பேக்கெட்ல வச்சுக்கிறாரு. அதோட ஒரு பேப்பர்ல என்னமோ லிஸ்ட் இருக்கு. அதை எடுத்து வேற ஒரு புக்கு, ஒரு டிக்ஷனரிக்குள்ள வச்சிடறாரு. டக்குன்னு பார்த்தா ஆலிவர் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. தியோ ஒளிஞ்சிக்க ஆலிவர் நேரா வந்து அவர் வளர்க்குற ஆமையை பார்த்து, என்ன உனக்கு பசிக்குதா, வா நான் சாப்பாடு தரேன் அப்படின்னு ஆமையை கூட்டிட்டு போறாரு. அந்த
அந்த கேப்ல தியோ அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகி போறாரு. எங்க போறாருன்னா அவங்க அம்மா இருக்கிற போட்டோ ஒரு மொட்டை மாடியில இருப்பாங்கல்ல, அந்த மொட்டை மாடிக்கு ஆளு போயிட்டு உட்காந்துக்கிட்டு வாழைப்பழத்தை நல்லா சாப்பிட்டு அந்த வாழைப்பழத்தோல் அப்படியே மாடியில இருந்து கீழே போடும் பொழுது சடனா ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த வாழைப்பழத்தோல் அதுக்குள்ள போய் விழுது. எங்க தியோ காதுக்கு என்னமோ சவுண்ட் கேக்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா ஒன்னுத்தையும் காணும். இவர் போட்ட வாழைப்பழமும் கீழே விழல. அந்த வாழைப்பழம் எங்க போயிருக்கோம் அப்படின்னு உடனே ஒரு ரோலர் ஸ்கேட்டை எடுத்து அப்படியே மேல இருந்து கீழே போடும்போது ஒரு போர்ட்டல் உருவாகுது. அந்த ரோலர் ஸ்கேட்டும் மறைஞ்சு போகுது. சோ தியோவால எதுவும் நம்ப முடியல. என்னடா ஆச்சரியம்னு கீழே போயிட்டு ஆளு ஜம்ப் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் திரும்ப மேல வந்து ஒரு கல்ல போடும்போது அகைன் போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த கல்லும் மறைஞ்சு போக இந்த விஷயத்த உடனே நம்ம ஆலிவர் கிட்ட சொல்லணும்னு வேகமா வீட்டுக்கு ஓடி வராரு. ஆனா அங்க ஆலிவர் செம்ம கடுப்புல இருக்காரு. ஏன்னா அம்மாவுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த தியோ தான் ராக்கெட்டா செஞ்சு வச்சிருக்காருல்ல, அதை பார்த்து ஆலிவர் கடுப்பாகி என்ன வேலைடா பாத்துருக்க, அதை விடு, நான் அதை தெரியாம பண்ணிட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நான் ஒரு டைம் போர்ட்டலை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆலிவர் நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா இந்த தியோ நம்மள வேணும்னே கலாய்க்கிறதுக்காக பொய் சொல்றான் அப்படின்னு புடிச்சு தள்ளி விட ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. பாட்டியும் அங்க வந்து சும்மா சண்டை போடாம வந்து பன்னை சாப்பிடுங்கடா, இப்பெல்லாம் பன்னா செய்யறானுங்க, கேவலமா இருக்கு, உன் தாத்தா செய்வார் பாரு பன்னு சும்மா வேற லெவல்ல இருக்கும், என்ன செய்யறது, அவரு இல்ல, அதை சாப்பிட முடியாமையே போயிடுச்சு, சாகிறதுக்குள்ள அவர் கையால செஞ்ச பண்ணை இன்னொரு தடவை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சோ பாட்டி போனதுக்கு அப்புறம் இவங்க தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆலிவரும் தியோவை பார்த்து, டேய் அம்மா காணாம போனதுக்கு முக்கியமான காரணமே நீ தான்டா, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் அம்மா இங்க இருந்திருப்பாங்க, நீ ஒரு குள்ள, உனக்கு அறிவே இல்லை, நீ ஒரு நாய், நீ ஒரு பேய் அப்படின்னு செமையா திட்ட. தியோவுக்கு கோபம் பயங்கரமா அதிகமாகி ஆலிவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னது, அந்த ஆமை தானே, அந்த ஆமையை கொண்டு போயிட்டு அந்த மொட்டை மாடியில இருந்து டைம் போர்ட்டல்ல போட்டுறாரு. அந்த ஆமை மறைஞ்சு போகுது. எங்க ஆமை காணோம் அப்படின்ற விஷயம் ஆலிவருக்கு தெரிய வந்து ஆலிவர் ரொம்ப சோகமாகறாரு. அவரோட ஃப்ரெண்டு அந்த எலினாவுடைய அப்பாவோட கடையில எல்லாம் போய் இந்த மாதிரி ஆமை காணும்னு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுறாரு. சோ பாட்டியும் ஆலிவருக்கு சமாதானப்படுத்துறாங்க. ஆலிவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. இதை பாக்குற தியோவுக்கு இப்பதான் புரிய வருது, ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. சோ அதனால எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நடு ராத்திரியில தியோ மட்டும் நைஸா அந்த மொட்டை மாடிக்கு போய் அங்க நின்னுகிட்டு ஆலிவருடைய ஆமையை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஒரே ஜம்ப் தான். அந்த டைம் போர்ட்டலுக்குள்ள இப்ப நம்ம தியோவும் போயிட்டாரு. சோ இப்ப தியோ வந்து அந்த பில்டிங்கோடைய கீழேயே தான் லேண்ட் ஆகுறாரு. அந்த இடத்துல அவர் தூக்கி போட்ட பொருள்லாம் இருக்கு, அந்த ஆமையும் இருக்கு. சோ அந்த ஆமையை எடுத்துக்கிட்டு தியோ நேரா அவருடைய வீட்டுக்கு போறாரு. சோ எல்லாரும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க, யாருக்கும் தெரியாம ஆளு போய் படுத்துக்கிறாரு, ஆமையும் வீட்லயே விட்டுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, தியோ தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா ஆலிவர் கிளம்பி வேலைக்கு போறாரு. என்னடான்னு பார்த்தா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆலிவர் பெரிய பையனா இருக்காரு. ஏன்னா இது 1989 கிடையாது, 2022 வருஷம். நம்ம தியோ அந்த டைம் போர்ட்டல் வழியா டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்துட்டாரு. இது தெரியாம ஆளு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. சோ இங்க ஃபியூச்சர்ல இருக்கிற ஆலிவர் அப்படியே நேரா எலினாவுடைய அப்பாவோட கடைக்கு போறாரு. அவரு தேவையான மல்லிகை சாமான்லாம் கொடுக்கறாரு. உன் பாட்டி எப்படிரா இருக்காங்க, உடம்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே அங்க எலினா வராங்க. அப்படியே ஆளு பார்த்து ரசிக்கிறாரு. இப்ப வரைக்குமே அவர் மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. எலினாவுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ எலினா வந்து ஒரு யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அதே யூனிவர்சிட்டியில பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா நம்ம ஆலிவர் வேலை செய்யறாரு. எங்க வீட்டுல தியோ கண்ணை முழிச்சு எழுந்து, டே ஆலிவர் உன் ஆமையை கொண்டு வந்துட்டா, எங்கடா இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு போகும்போது அங்க பாட்டி இருக்காங்க. பாட்டி இன்னும் ரொம்ப வயசான மாதிரி இருக்காங்க. நம்ம ஆலிவரும் அந்த மல்லிகை சாமான்லாம் எடுத்துட்டு வீட்டுல ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாட்டிமா, ஆலிவர் யார் வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்ல ஆலிவரும் பாக்குறாரு. அங்க சின்ன பையனா இருக்கிற அவரோட பிரதரு தியோவை பார்த்துட்டு ஆளு அடங்கொப்பத்தா என்னடா இதுன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சோ அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்து, டே தியோ உண்மையிலேயே நீயா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும், ஆமா நீ யாரு, டே என்ன தெரியலையாடா, நான் தான்டா உன் அண்ணன் ஆலிவர்ரா, அதுக்குள்ள எப்படி நீ இவ்வளவு ஃபாஸ்டா வளர்ந்துட்ட, டே இது 2022 வருஷம் அப்படின்னா நான் ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேனா, அதே தான்டா தியோ, எப்படி பண்ண, எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு. ஓ இப்ப கேக்குறியா, இதை தானே நான் சொல்லலான்னு வந்தேன், தேவையில்லாம என்ன திட்டிட்ட, ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி, அம்மாவுடைய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் ராக்கெட் செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு உங்க சண்டை போட்டுக்க. பாட்டியும் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு வழியா ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க, இனிமே இவனுங்க தொல்லை தாங்காது அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. சோ தியோவும் உடனே அவங்க அம்மாவுடைய போட்டோவை காட்ட, இந்த போட்டோவை ஏன்டா காட்டுற, ஏன்னா அம்மா இருக்காங்களே அந்த இடத்துல தான் அந்த டைம் போர்ட்டல் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆலிவரும், நான் அப்பயே நினைச்சேன் அப்படின்னா ஸ்பேஸ் டைம்ல குவாண்டம் லெவலுக்கு டைம் போர்ட்டல்ஸ் இருக்கு, வேற வேற காலகட்டத்தில் இருக்கிற டைம் போர்ட்டல்ஸ் ஒன்னோட ஒன்னு என்டாங்கிள் ஆகி இருக்கு எப்படின்னா ஆலிவர் சயின்டிபிக்கா பேச, டே என்னடா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னு தியோ சொல்றாரு. எது என்னவோ ஆலிவர், நான் திரும்ப 1989க்கே போகணும், இந்த காலகட்டத்தில் இருக்கிற பாட்டி ரொம்ப வயசாகி போயிருக்காங்க, ஆனா
நம்ம டைம்ல உனக்கே தெரியும்ல பாட்டி செம்ம அடிப்பாங்க, நான் லேட்டா போனா திட்டுவாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தியோ நேரா அந்த டைம் போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு போறாரு. பின்னாடியே நம்ம ஆலிவரும் போக ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகுதான்னு கல்ல போட்டு செக் பண்ணா அது பவுன்ஸ் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல டைம் போர்ட்டல் க்ளோஸ் ஆகிருக்கு. தியோவும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, 1989ல நான் கல்ல போட்டா போர்ட்டல் உருவாகி அந்த கல்லு மறைஞ்சு போகுது, ஆனா இங்க போட்டா அந்த கல்லு பவுன்ஸ் ஆகுது. சோ ஆலிவரும் புரிஞ்சுக்கிறாரு, அப்படின்னா இது எக்ஸிட் வே. 1989ல இருந்து 2022க்கு மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். திரும்ப 2022ல இருந்து 1989க்கு இந்த போர்ட்டல் வழியா போக முடியாது. சோ இதே மாதிரி போர்ட்டல் நிறைய இருக்கணும். அப்படி 2022ல இருந்து 1989க்கு போற போர்ட்டலை கண்டுபிடிச்சி அதுல நீ போனாதான் கரெக்டா போக முடியும். அப்படின்னா ஓகேவா, நம்ம அந்த போர்ட்டலை கண்டுபிடிக்கலாம்னு தியோ சொல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு தியோவை கூட்டிட்டு நேரா நம்ம ஆலிவர் அவர் ஒர்க் பண்ற யூனிவர்சிட்டிலேயே பிசிக்ஸ்ல ரொம்ப பெரிய ஆளு ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஆனா அவரு நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா 2022ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்த டைம் போர்ட்டல்லாம் வந்து ஃபேண்டசியான விஷயங்கள் தான். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலிவரும் யோசிக்கிறாரு. அப்பதான் ஆலிவர் கையில இருக்கிற மொபைலை பார்த்துட்டு, டே என்னடா அது கையில நம்ம வச்சிருக்க, இது போன்ரா, போன்னா ஒயர்லாம் இருக்கும், சுத்தி விடுற மாதிரி தானே இருக்கும், இது என்ன கையில வச்சிருக்க. டே 2022ல எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. இந்த போன்லயே கேமரா இருக்கு, நம்ம போட்டோ எடுக்கலாம், உலகத்துல இருக்கிற யார் கூட வேணாலும் அவங்க முகத்தை பார்த்தே நம்மளால வீடியோ கால்ல பேச முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம தியோ அப்படியே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவர் இருந்த அந்த 1989ல அப்படி டெக்னாலஜியே கிடையாதுல. சோ அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா நம்ம ஆலிவர் கூட ஒர்க் பண்ற ஒரு லேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன ஆலிவர், உன் பாட்டி ஏதோ வித்தியாசமா சொல்றாங்க, சின்ன வயசுல காணாம போன தம்பி வயசு கூட அதிகமாகாம அப்படியே வந்திருக்கானாமே, யாரு அதுதான் அவனா? உடனே ஆலிவரும் இல்ல இது என் கசினோட பையன், பாட்டிக்கு வயசாயிடுச்சுல அதான் ஏதோ வளர்றாங்க, அததான் நானும் யோசிச்சேன். டே குட்டி பையா உன் பேர் என்ன அப்படின்னு தியோ கிட்ட கேட்க, தியோவும் என்னோட பேர் வந்து டியாகோ ஆர்மாண்டோ, மரடோனா மாதிரியே இருக்குல்ல, சூப்பரா என் பேரு. எது மரடோனாவா? அந்த ஃபுட்பால் பிளேயர் ரீசெண்டா இறந்து போனாரே அவர் தானே? உடனே நம்ம ஆலிவரும் சரி சரி பாட்டி கூப்பிடுறாங்க நீ கிளம்பு அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாரு. இங்க தியோ, டே ஆலிவர் மரடோனா இறந்து போயிட்டாரா, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் அவரோட பெரிய ஃபேன்ரா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாரு இவரு. டே அலர்த்த விட்டுட்டு 1989க்கு எப்படி போகலான்னு அதை யோசிப்போம் அப்படின்னு வேலையில இறங்குறாங்க. நம்ம ஆலிவரும் மத்த போர்ட்டல்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தியோ சொல்றாரு, அம்மாவுடைய ஒரு லிஸ்ட் இருந்தது, மேபி அது உனக்கு ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். இது அம்மாவோட லிஸ்டா? ஆமா, அன்னைக்கு கடுப்புல இருந்தனா அந்த லிஸ்ட்டை தூக்கி என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய டிக்ஷனரிலாம் இருக்கும்ல அதுக்குள்ள போட்டேன். அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையா? டேய் இந்த காலத்துல யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கடா, விக்கிபீடியா இருக்கு எங்களுக்கு. ஓ அப்படியா? ஆனா நான் அதுக்குள்ளதான்ப்பா லிஸ்ட்டை வச்சேனே. உடனே ஆலிவரும் பாட்டி கிட்ட, பாட்டி இங்க இருந்த அந்த டிக்ஷனரிலாம் எங்க இருக்கு? ஓ அதுவா, எலினாவுடைய அப்பா கிட்ட நான் கொடுத்துட்டேன், அவர்கிட்ட தான் இருக்கும். சரி ஓகே, அவர்கிட்ட நாளைக்கு நம்ம கேட்போம். நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. தியோ கிட்ட ஆலிவரும், இங்க பாரு நான் எலினாவுடைய அப்பாவை பாக்குறதுக்கு போறேன், ஒழுங்கா நீ வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா தியோ வீட்ல இல்லாம பெரிய மாலுக்கெல்லாம் போறாரு. அங்க பார்த்தா என்னென்னமோ இருக்கா, வாயை பொளந்துகிட்டே பாக்குறாரு. VR ஹெட்செட் இருக்கு, அதை போட்டுக்கிட்டு வாவ் கேம்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு அந்த கேம்ல பஞ்ச் பண்றேன் அப்படின்னு VR ஹெட்செட்டை கீழே போட்டு உடைச்சி நம்ம ஆலிவருக்கு கால் பண்ணி உடைஞ்ச பொருளுக்கெல்லாம் பே பண்ண சொல்றாங்க. தியோ உன்னால எனக்கு தொல்லை தான், சரி வா நம்ம எலினாவுடைய அப்பா வீட்டுக்கு போலாம், ஆனா தயவு செஞ்சு அங்க வந்து எதுவும் பேசாதரா அப்படின்னு சொல்லி எலினாவுடைய அப்பாவுடைய அந்த கடைக்கு போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு என் பாட்டி வந்து உங்ககிட்ட ஏதோ டிக்ஷனரி மாதிரிலாம் பெரிய பெரிய புக்லாம் கொடுத்தாங்களே அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அது வீட்டுல தான்ப்பா இருக்கு, வேணா போய் எடுத்துக்கோ அப்படின்னு பேசும்போதே எலினா அங்க வராங்க. இந்த பயபுள்ள தியோவும் இது எலினாவா, இவ்வளவு பெருசாயிட்டா, ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்ல, எலினாவும் யார் நீ, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? இல்ல இது என் கசினோட பையன், நான் தான் அவங்ககிட்ட சொல்லி வச்சேன், வேற எதுவும் இல்ல. எலினாவுடைய அப்பாவும் தியோவை பார்த்து, இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, ஞாபகம் வரலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஐயோ அங்கிள் ரொம்ப யோசிக்காதீங்க, மண்டையில முடி கொட்டிட்டு போகுது, நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த டிக்ஷனரியை பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, எலினாவும் வா நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு நம்ம ஆலிவரையும் தியோவையும் கூட்டிட்டு போறாங்க. ஆல்ரெடி நம்ம எலினாவுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தியோவும் ஓ இதுதான் கேமா, பயங்கரமா இருக்கே அப்படின்னு கத்துக்கிறாரு எல்லாத்தையும். எங்க நம்ம ஆலிவரும் அந்த புக்ல இருந்து அவங்க அம்மாவுடைய லிஸ்ட் எடுத்துக்கிறாரு. டேய் சீக்கிரம் வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எலினாவும் பாவம் பையன் விளையாடிட்டு வரட்டும், நீ வேணா போ அப்படின்னு சொல்றாங்க. எங்க எலினாவுடைய பசங்க தியோவை கலாய்க்கிறாங்க. ஏன்னா தியோவுக்கு தான் ஒண்ணுமே தெரியலையே. அலெக்சா டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது கரெக்டா டைம் எல்லாம் சொல்லுது. யார் அலெக்சா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புதுசா கேட்கிறாரு இவரு. எங்க நம்ம ஆலிவரும் அவங்க அம்மாவுடைய லிஸ்ட்டை வச்சு மேபி இது வேற வேற டைம் போர்ட்டலுடைய லொகேஷன்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு தியோவும் ஆலிவரும் ஒரு பொருளை போடுறாங்க. பார்த்தா அங்க எந்த ஒரு
ஒரு டைம் போர்ட்டலும் இல்ல. அப்படின்னா நான் தான் ஏதோ கால்குலேஷன்ல மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வீட்ல போர்டு இருக்கு, அதுல என்னென்னமோ ஈக்குவேஷன்ஸை போட்டு பாக்குறாரு. தியோவும் ஏன்டா ஆலிவர் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீ யாரும் கிடையாதா, தனியா இப்படி ஒண்டி கட்டையாவே இருக்க, எலினாவை உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான்டா, ஆனா எதுவும் சொல்லல, அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு, ஆனா இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்ப நினைச்சா நான் அவளை உசார் பண்ணலாம், ஆனா அதுவும் முடியலடா, பயமா இருக்கு. ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு தியோ என்ன பண்றாருன்னா நம்ம ஆலிவருடைய மொபைல்ல இருந்து எலினாவுக்கு ஒரு மெசேஜ் பண்றாரு, எங்க வீட்டுக்கு வாங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல எலினாவுடைய அப்பா பசங்கன்னு எல்லாருமே ஆலிவருடைய வீட்டுக்கு வராங்க. அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன ஆலிவர் ஷாக் ஆகுற, நீ தானே மெசேஜ் பண்ண ஒரு கெட் டுகெதர் பார்ட்டின்னு? ஆமா ஆமா ஆலிவர் தான் சொன்னா, வாங்க உள்ள அப்படின்னு தியோ இவங்களை உள்ள இன்வைட் பண்ண, அப்ப இந்த குட்டி சாத்தான் தான் அதெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்னு ஆலிவரும் புரிஞ்சுக்கிறாரு. சோ உள்ள வந்து எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிமா என்ன சொல்றாங்கன்னா, என் பேரன் வந்துட்டான் பாத்தியா, அதோ இருக்கான் பாரு அப்படின்னு தியோவை கையை காட்டி அவன் தான் தியோன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஆலிவர் அது வந்து பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னா, டியாகோ ஆர்மெண்டோ, அவன் பேரு டியாகோ ஆர்மெண்டோ. எங்க எலினாவுடைய அப்பாவும் இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. எங்க நம்ம எலினாவும் ஆலிவர் கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. அப்புறம் ஷாப்பிங்லாம் போறாங்க. தியோவுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும் பொழுது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்துகிட்டு தியோ சின்ன வயசுல சொல்லுவார்ல, அப்படியே வேகமா பாலை கொண்டு போய் கோல் அடிக்க போறார். கோல் 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 அடிச்சிட்டான் தியோ, மரடோனாவுடைய பெஸ்ட் ஃபேன்டா நானு அப்படின்னு சொல்ல இதை வெளியே இருந்து எலினா கேட்டு ஷாக் ஆகுறாங்க. டக்குன்னு உள்ள வந்து தியோ உண்மையிலேயே அது நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு தியோவுடைய முகமும் ஞாபகத்துக்கு வருது. டே தியோ நீ சின்ன வயசுலேயே காணாம போயிட்டேன்னு சொன்னாங்க, எப்படா அப்படியே வந்திருக்க? ஏன்னா எங்க அம்மா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் போர்ட்டல்ல நான் ஜம்ப் பண்ணேன், பார்த்தா நான் 2022க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல எலினாவால எதுவும் நம்ப முடியல. உடனே நம்ம ஆலிவர் கிட்ட கேட்க அவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் வந்து எக்ஸிட். இதோட என்ட்ரி வந்துட்டு 1989 இருந்தது. ஸோ இப்போ நான் கல்ல தூக்கி போட்டேன்னா இது பவுன்ஸ் ஆகும், இது டிராவல் பண்ணி போகாது, ஏன்னா இது எக்ஸிட் மட்டும் தான். ஆனா கண்டிப்பா என்ட்ரி இந்த காலகட்டத்திலையும் இருக்கும், அது வழியா 1989க்கு போக முடியும். ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம் போர்ட்டலை நம்மளால 3 விதமா பிரிக்க முடியும். ஒன்னு ரெகுலர், அந்த டைம் போர்ட்டல்ல நம்ம கரெக்டான காலகட்டத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம தியோ வந்தால அந்த மாதிரி போர்ட்டல் 1989ல இருந்து 2022க்கு மட்டும் தான் வர முடியும். ஆனா சில போர்ட்டல்கள் நம்மள ரேண்டமா ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு தூக்கி போட்டுரும். ஸோ இதுதான் ரெண்டாவது டைப். அண்ட் மூணாவது டைப் தான் ரொம்ப மோசமானது. அந்த போர்ட்டலுக்கு எக்ஸிட் அப்படின்னு ஒன்னே இருக்காது, அதுக்குள்ள நம்ம போன உடனேயுமே அழிஞ்சு போயிடுவோம். ஸோ கரெக்டான போர்ட்டலை கண்டுபிடிச்சி எப்படியாவது இவனை திரும்ப 1989க்கு கொண்டு போகணும்னு இவங்க பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எலினாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம ஆலிவர் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆலிவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எலினா வந்து தினமும் நான் அவங்க கூட வந்து வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆளு சும்மா சீனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எலினா வர வரைக்கும் அப்படி டான்ஸ் ஆடுவாரு. எலினா வந்த உடனே நார்மல் ஆயிடுவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுடைய லிஸ்ட்டை வச்சு அந்த போர்ட்டல் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அப்பதான் எலினா ஆலிவர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற டைம் லைன்ல 1989லயே உன்னோட தம்பி தியோ காணாம போயிட்டான். உன் தம்பி இல்லாம இவ்வளவு வருஷங்கள் நீ தனியாவே வாழ்ந்த, நானும் மேரேஜ் பண்ணி எனக்குன்னு குழந்தைகள்லாம் பிறந்தது, இப்படின்ற ஒரு டைம் லைன்ல இருக்கும். ஆனா இதுவே தியோவை அகைன் நம்ம 1989க்கே கொண்டு போய் விட்டுட்டோம்னா உன் தம்பி காணாம போக மாட்டான், உன் தம்பியோடவே நீ வாழ்வ, டைம் லைனே டோட்டலா சேஞ்ச் ஆகும்ல. யாருக்கு தெரியும், எனக்கு என் குழந்தைங்க கூட பிறக்காம போயிருக்கலாம். ஆனா ஆலிவர் எனக்கு என் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும், டைம் லைன் மாறி நான் உங்களை இழக்க விரும்பல. இதை கேட்கிற ஆலிவரும் அதுக்குன்னு நம்ம தியோவை இதே காலகட்டத்தில் வச்சிருக்க முடியாதுல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, தியோ பாஸ்ட்டுக்கு போய் இந்த டைம் லைன் மாறினாலும் உன்னோட லைஃப் மாறாத மாதிரி கண்டிப்பா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு இவங்க பேசுறத தியோ ஒளிஞ்சிருந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ தியோவுக்கு புரிய வருது எலினாவுக்கு அவங்க பசங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அதனால தியோ என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய லிஸ்ட் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு லொகேஷனுடைய கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு நேரா எலினாவுடைய பசங்க கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நான் பாஸ்ட்ல இருந்து வந்திருக்கேன், அதனால தான் இங்க இருக்கிற டெக்னாலஜி எதுவும் எனக்கு தெரியல, இந்த லொகேஷனை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு என்ன கூட்டிட்டு போங்க, நீங்க நம்ப முடியாததை நான் காட்டுறேன், யாரா இவன் ஏதோ வளர்றான் அப்படின்னு அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு பீச் கிட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம கீழே குதிச்சோம்னா 1989வது வருஷத்துக்கு போயிடுவோம். நான் இருந்த காலகட்டம். என் கூட நீங்களும் வரீங்களா, நான் குதிக்க போறேன் அப்படின்னு ஒரு குதிக்க, இந்த பசங்களும் நம்பாம பின்னாடியே அவங்களும் குதிக்க நேரா கடல் தண்ணியில போய் விழுறாங்க. அப்படியே நீந்திக்கிட்டே கரைக்கு வந்து பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கு, தூரத்துல இருந்த சிட்டியை காணோம், வெறும் மலையா தான் இருக்கு. ஸோ இவதான் எலினாவுடைய அந்த ரெண்டு பசங்களுக்கும் புரிய வருது, அப்படின்னா தியோ சொன்னது உண்மைதான் அப்படின்னு. உடனே தியோவும் வெல்கம் டு 1989 அப்படின்னு சொல்லி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்த்தா நம்ம தியோவுக்கே ஒரே குழப்பமா இருக்கு, ஏன்னா இவங்க ரொம்பவே பாஸ்ட் 1949க்கு வந்திருக்காங்க. எலினாவுடைய பசங்களும் என்னடா 1989 சொன்ன, இப்ப 1949க்கு வந்திருக்கோம், அதான் எனக்கும் தெரியல, தப்பான டைம் போர்ட்டலுக்குள்ள வந்துட்டோம் போல அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. எங்க எலினாவும் ஆலிவருக்கு கால் பண்றாங்க, என் பசங்க 2 பேரையும் காணோம். என்ன சொல்ற எலினா, இங்க அந்த தியோ பயவுலையும் காணோம், எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் போர்ட்டல்
போர்ட்டல் வழியா உன் பசங்களையும் 1989க்கு கூட்டிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சோ உடனே நம்ம அந்த போர்ட்டலை கண்டுபிடிச்சி நம்மளும் அங்க போயிட்டு அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஆலிவரும் எலினாவும் ஒரு பிளான போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே தியோவும் எலினாவுடைய பசங்களும் வந்தது 1949. இந்த பசங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எலினாவுடைய பொண்ணு கையில போனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப இன்டர்நெட் இல்லாததுனால அதுல எதுவுமே பண்ண முடியல. கூடவே ஹெட்போனையும் கொண்டு வந்திருக்காங்க. இங்க சாப்பிட ஏதாவது வாங்கலாம்னு பார்த்தாலும் இந்த காலகட்டத்தோட காசு நம்ம கிட்டே இல்லையே, என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது தான் எலினாவுடைய பொண்ணு போனோட கனெக்ட் ஆகி இருக்கிற வயர்லெஸ் ஹெட்போனை காதுல மாட்டிக்கிறாங்க. போன் எடுத்துக்கிட்டு எலினாவுடைய பையன் இருக்கால, அந்த பையன் ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு எங்க நம்ம தியோ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட யாருமே நம்ப முடியாத அளவுக்கு இந்த பொண்ணு கிட்ட சக்தி இருக்கு, நீங்க எந்த ஒரு பேரையும் இந்த போர்டுல எழுதுனீங்கன்னா அது என்னன்னு இவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ பேரை அந்த போர்டுல எழுத அதை நம்ம தியோ வந்துட்டு எலினாவுடைய பொண்ணு கிட்ட காட்டாம ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் காட்டுறாரு. அந்த இடத்துல தான் எலினாவுடைய பையனும் செல்போனோட இருக்கான். அந்த போர்டுல என்ன வார்த்தை எழுதிருக்கு அப்படின்னு அவன் சிஸ்டர் கிட்ட சொல்ல அவங்க அதை கேட்டுட்டு அப்படியே பவர்ல கண்டுபிடிச்ச மாதிரி சீனை போட அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஹெட்போன்ஸ் கிடையாது, அதுவும் முக்கியமா வயர்லெஸ் ஹெட்போன்ஸ். இந்த மாதிரி வித்த காட்டி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட காசை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் வராங்க. கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம இந்த மாதிரி ரோட்ல எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. போலீஸை பார்த்த உடனே நம்ம தியோ என்ன பண்றாருன்னா வித்தியாசமா விசில் அடிச்சு சிக்னல் கொடுக்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இத கூட்டத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே அவரு அந்த பசங்களை கடத்தி வேன்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. இந்த நேரத்துல 2022 வருஷத்துல நம்ம ஆலிவரும் எலினாவும் சேர்ந்து ஒரு டைம் போர்ட்டல் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இப்போ இவங்க அதுல ஜம்ப் பண்ணணும். அப்படியே ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிறாங்க. 1 2 3ன்னு சொல்லி ஜம்ப் பண்ண அப்படியே டைம் போர்ட்டல் வழியா 1989க்கு வந்துடுறாங்க. எங்க எலினாவுக்கு சுத்தமா புரியல, எப்படி இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்துல நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. தியோ காணாம போயிட்டாரு, இந்த பையனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா ப்ளீஸ் தகவல் சொல்லுங்க அப்படின்ற போஸ்டர். ஏன்னா இந்த டைம் லைன்ல தான் தியோ வந்துட்டு அந்த டைம் போர்ட்டல் வழியா 2022க்கு போயிருப்பாரு. இப்ப கதை அகைன் 1949வது வருஷத்துக்கு போகுது. தியோவையும் எலினாவுடைய பசங்களையும் ஒருத்தர் கடத்தி கொண்டு போறாருல, பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத கும்பல் மாதிரி காடுகள்ல மறைஞ்சிருந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு வராங்க. அந்த கும்பலுடைய பாஸும் டே என்னடா பண்ணிருக்க, சின்ன பசங்களை கடத்தி கொண்டு வந்திருக்க, நானும் கடத்தி கொண்டு வரல பாஸ், நம்மளோட கோட் வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தியோவும் எது கோட் வேர்டா, அதான்டா வித்தியாசமா விசில் அடிச்சியே. ஓ அதுவா, என்னோட பாட்டியும் நானும் இந்த மாதிரி தான் விசில் அடிச்சு விளையாடுவோம், அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே. இந்த கும்பலுக்கு புரியல, ஏன்னா இந்த கோட் வேர்டையே கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க உருவாக்கி இருப்பாங்க. இப்படி இவங்க பாட்டிக்கு தெரியும் அப்படின்னு குழப்பத்துல இருக்கும்போது தான் இந்த கும்பலை சேர்ந்த ஒரு லேடி வராங்க. என்ன ஆச்சு, யார் இந்த பசங்க அப்படின்னு கேட்கும்பொழுது தியோவும் அந்த லேடியை பாக்குறாரு. இப்பதான் புரிய வருது, அந்த லேடி வேற யாரும் இல்ல, தியோவுடைய பாட்டி தான். ஏன்னா பாட்டி வந்து இந்த கும்பல்ல தான் இருந்திருப்பாங்க. அப்படிதான் இவங்களுக்கு அந்த கோட் தெரிஞ்சிருக்கும். அப்படியே 1989ல வயசான காலகட்டத்தில் அவங்க பேரன் தியோவுக்கு இந்த விசில் அடிக்கிற கோடிங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பயபுள்ள டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்து அதே விசில் கோடை விட்டதுனால தான் இவங்க குழம்பிட்டாங்க. இந்த விஷயத்தை தியோவும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா எதுவும் சொல்லாம அவங்க பாட்டியை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அந்த கும்பலும் வந்து ரொம்ப நல்லவங்க தான். அதாவது மக்களுக்கு எதிராக கவர்மெண்ட் ஏதாவது பண்ணும்போது மட்டும்தான் இவங்க சில இல்லீகலான விஷயங்களை பண்ணுவாங்க. குழந்தைங்கள அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கேயே தியோவும் எலினாவுடைய பசங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க 1989ல ஆலிவர் எலினாவை கூட்டிட்டு அவருடைய அந்த காலகட்டத்தில் இருந்த வீட்டுக்கு போறாரு. ஏன்னா பசங்க இந்த டைம் லைனுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தா அங்க யாரையும் காணோம். தியோ கூட திரும்ப வரல. ஏன்னா தியோ காணாம போன போஸ்டர்லாம் அப்படியே தானே இருக்கு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ரூம்குள்ள போகும்போது ரூம்குள்ள யாரோ வர சவுண்ட் கேட்டு இவங்க கிளாசெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த காலகட்டத்தை சேர்ந்த ஆலிவர் அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டு சோகமா அலறாரு தியோவை நினைச்சு. இத கிளாசெட்குள்ள இருந்து பாக்குற நம்ம ஃபியூச்சர் ஆலிவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பாஸ்ட் ஆலிவரும் அப்படியே அழுது அழுது தூங்கிடுறாரு. இவங்க அந்த வீட்டுல ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல 1949ல பசங்க அங்கேயே வாழ்ந்துருவாங்க போல. ஏன்னா போகிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா தியோ வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு டைம் போர்ட்டல் லொகேஷனை மட்டும் தான் எழுதிட்டு வந்திருப்பாரு. அதை யூஸ் பண்ணி தான் இங்க வந்துட்டாங்க. ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டா திரும்ப அதையே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது எக்ஸிட் மட்டும் தான். எது என்னவோ தியோவுடைய பாட்டி இங்க இருக்காங்க. அதை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் தியோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, இங்க கேமரா இருக்கு அப்படின்னு. உடனே அவரோட பாட்டி கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி பாட்டியும் ஓகேன்னு சொல்லி எடுக்கலான்னு அப்படியே எல்லாருமே ஒன்னா குரூப் போட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தியோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இந்த போட்டோவை நீங்க தொலைக்கவே கூடாது. உங்க வீட்டுல எப்பவுமே வால்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டியே வச்சிருக்கணும். உங்களுக்கு வயசானாலும் இந்த போட்டோவை உங்க வீட்டுல தான் மாட்டி வச்சிருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல பாட்டியும் ப்ராமிஸ் பண்றாங்க. பார்த்தா இங்க 1989ல நம்ம ஆலிவரும் எலினாவும் வீட்டுல தேடிக்கிட்டு இருக்காங்களா, அப்போ
வால்ல பாட்டியோடைய போட்டோ ஒன்று இருக்கு. அந்த போட்டோ அப்படியே சேஞ்ச் ஆகி 1949 இவங்க எடுத்தாங்கள குரூப் போட்டோ, அந்த போட்டோவா மாறுது. ஏன்னா பாஸ்ட்ல டைமை மாத்தினதுனால ஃபியூச்சர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதோட தியோ என்ன பண்றாருன்னா, அவங்க இருக்கிற வருஷம் 1949, அதோட அந்த டைம் போர்ட்டல் இருக்கிற லொகேஷனுடைய கோஆர்டினேட்ஸையும் எழுதி வைக்கிறாரு அந்த போட்டோல. சோ இது 1989ல இருந்து ஆலிவரும் எலினாவும் பாக்குறாங்களா. சோ இப்போ இவங்களுக்கு பசங்க எந்த வருஷத்துல எந்த டைம் போர்ட்டல யூஸ் பண்ணி போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா இவங்களால இப்ப அந்த டைம் போர்ட்டல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப இவங்க இருக்கிறது 1989. சோ தியோவும் எலினாவுடைய பசங்களும் யூஸ் பண்ண டைம் போர்ட்டல் வந்து 2022ல இருந்து 1949க்கு போறது. சோ அதனால இவங்களோட பிளான் என்னன்னா, இப்ப இவங்க 2022க்கு போகணும். அதுக்கான டைம் போர்ட்டல் வந்து அவங்க அம்மாவுடைய போட்டோ இருக்கும்ல ஒரு மாடி, அதுதான் வந்து 2022க்கு போற டைம் போர்ட்டல். சோ 2022க்கு போயிட்டு அங்க இருந்து 1949க்கு போற டைம் போர்ட்டல் வழியா போய் பசங்களை காப்பாத்தி திரும்ப 2022க்கு வந்து தியோவை மட்டும் 1989ல விடலான்றதுதான் பிளானே. சோ அதே மாதிரியே இவங்க 1949க்கு வராங்க. பார்த்தா அங்க அந்த கேங்கோடைய ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா தியோ வந்து சொல்லிருப்பாரு, என்னோட பிரதர் கண்டிப்பா என்ன தேடி வருவான், அந்த இடத்துலயே இருங்க அப்படின்னு. ஆனா வந்தது தியோட பிரதர் தான் தெரிஞ்சுக்க இவரு அந்த கோடான விசில் அடிக்க நம்ம ஆலிவருக்கும் தெரியும்ல, அவங்க பாட்டி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவரும் பதிலுக்கு விசில் அடிக்க இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டு போறாங்க. சோ எலினா அவங்க பசங்களை பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆலிவரும் அவரோட தம்பியான தியோவை பாக்குறாரு. சோ தியோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஆலிவர், இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம நான் இந்த காலகட்டத்திலே இருக்கட்டுமா. டேய் தியோ, உனக்கு என்னடா ஆச்சு? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டியா? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருப்ப, சண்டை போட்டுக்கிட்டே தானே இருப்ப. ஆமா, உன்னை திட்டிக்கிட்டு இருப்பேன், சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா என்ன பண்ணாலும் நீ என் கூட இருக்கணும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது தியோ, சொல்றத கேளு, நீ 1989க்கு போயே ஆகணும் அப்படின்னு இவங்க பேசும்பொழுது அங்க பாட்டிமா வராங்க. நம்ம ஆலிவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு, நம்ம பாட்டி தானே இது அப்படின்னு. ஆனா எதுவும் சொல்லிக்கல. சோ அப்புறம் இவங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். 2022க்கு போற டைம் போர்ட்டலை கண்டுபிடிச்சி டிராவல் பண்ணணும். சோ இந்த கும்பலை சேர்ந்த ஒரு ஆள் தான் வேன்லயே கூட்டிட்டு போக போறாரு. சோ பாட்டிமாவும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்புறாங்க. அப்போ அந்த வேனை ஓட்டுறவரு, இந்தா உனக்காக நான் செஞ்சது, உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி பன்ஸை கொடுக்குறாரு. பாட்டிமாவும் அதை வாங்கி அப்படியே ஸ்மெல் பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாக்குற நம்ம தியோவுக்கும் ஆலிவருக்கும் புரியுது, அப்படின்னா இந்த ஆளு தான் நம்ம தாத்தாவா, இந்த பண்ணை தான் நம்ம பாட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க போல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா பன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதே வேன்ல தானே பின்னாடி எலினாவும் அவங்க பசங்களும் இருக்காங்க. எலினா சொல்றாங்க, அட கடவுளே, அந்த வேனை ஓட்டுறது யார் தெரியுமா, அதுதான் அவங்களோட தாத்தா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ அப்புறம் இவங்க 2022வது வருஷத்துக்கு வராங்க. இவங்க வாங்கிட்டு வந்த அந்த பண்ணை பாட்டி கிட்ட கொடுக்க பாட்டி அப்படியே ஸ்மெல் பண்ண அவங்க ஹஸ்பண்ட் செஞ்ச மாதிரியே அதே ஸ்மெல்லு அப்படியே இருக்கா. அவ்வளவு சந்தோஷமா பாட்டி சாப்பிடுறாங்க. சோ அதை பார்த்து தியோவும் ஆலிவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ அவ்வளவுதான், டைம் வந்துருச்சு. தியோவை 1989க்கு அனுப்பணும். அதுக்கான போர்ட்டல் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கு. சோ ஆலிவரும் கூட்டிட்டு போறாரு. சோ அவதான் தியோ சொல்றாரு, ஆலிவர், அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம அங்க நான் தனியா தானே இருப்பேன், ஆனா இங்க நீ என்னோட அப்பா மாதிரி இருக்கல, நான் உன் கூடவே இங்கேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆலிவருக்கு அப்படியே மனசே தாங்கல. தியோவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. நான் சொல்றத கேளு, 1989ல இருக்கிற ஆலிவருக்கு நீ தேவை, நீ இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். உனக்கு அண்ணனுக்கு அண்ணனா, அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா கண்டிப்பா அவன் இருப்பான், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. தியோவும் 1989க்கு வர அங்க நம்ம ஆலிவர் இருக்காரு. அவரு தியோவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வேகமா ஓடி வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சோ தியோ ஒரு வழியா அவருடைய காலகட்டத்துக்கே வந்துட்டாரு. பாட்டியும் கேக்குறாங்க, இவ்வளவு நாளா எங்க போனேன்னு. தியோவும் என்ன ஒரு கும்பல் கடத்திட்டாங்க அப்படின்னு போய் சொல்றாரு. இவரு ஃபியூச்சருக்கு போயிட்டு வந்ததெல்லாம் சொல்லவே இல்ல. சோ இங்க ஆலிவர் இருக்காருல, அவரு ரொம்ப பிரஷர்ல இருக்காரு. ஏன்னா தியோ காணாம போகி அவர் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவையும் கண்டுபிடிக்க முடியாது, அம்மா யாரையோ கல்யாணம் பண்ணி தான் போயிட்டாங்க போல அப்படின்னு எல்லா புக்ஸையும் கீழே போட, அப்ப அந்த இடத்துக்கு தியோ வந்து, டேய் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், ஆக்சுவலா என்ன யாரும் கடத்தவே இல்லை, நான் ஃபியூச்சருக்கு போனேன் தெரியுமா, அங்க நீ ரொம்பவே சூப்பரான ஒரு சயின்டிஸ்டா இருந்தடா, அம்மாவோட எல்லா புக்ஸையும் படிச்சு உனக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தது தெரியுமா. ஆனா ஆலிவர் நம்புற மாதிரியே இல்லை, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை கொண்டு வந்தேன்னு போனை எடுக்கிறாரு ஆளு. இது உன் போன் தான், ஃபியூச்சர்ல இருந்த உன்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு நைஸா கொண்டு வந்துட்டேன், நெட் இல்லாததுனால இது ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்பவாவது நான் சொல்றதை நம்புறியா அப்படின்னு சொல்ல ஆலிவரும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க லைஃபை ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த ஒரு டைம் டிராவலையும் யூஸ் பண்ணாம அப்படியே காலங்கள் கடந்து 2022வது வருஷம் வந்துருது. நம்ம ஆலிவரும் தியோவும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. உடனே தியோவும், அது உன் ஆளு தான், இது ஏன் ஆளா, ஆமா எலினா தான், அவளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா, ஸோ இதுக்கு மேல உன் லவ் மனசுலயே வைக்காம தைரியமா ஓப்பனா போய் சொல்லு, அவ கண்டிப்பா ஒத்துப்பா அப்படின்னு தியோ சொல்றாரு. தியோ ஏன் இதை முன்னாடியே பண்ணல
அப்படின்னா எலினா சொல்லியிருப்பாங்கல்ல டைம் லைன் மாறிச்சுனா என் குழந்தைங்க பிறக்காம இருப்பாங்க, என் குழந்தைங்க எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால தியோ வந்து எந்த ஒரு டைம் லைனையும் டிஸ்டர்ப் பண்ணாம எலினா அவங்க லைஃபை வாழ்ந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கரெக்டா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறமா டைவர்ஸ் ஆகுது. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க இவர் தான் எலினாவுக்கு மெசேஜே அனுப்பியிருப்பாரு. ஸோ ஆலிவரும் போயிட்டு டோர் ஓபன் பண்றாரு. அங்க எலினா இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு லவ் வந்து அவங்க இனிமே ஒன்னா இருக்க போறாங்க. இப்ப சடனா கதை அப்படியே ரொம்ப பாஸ்ட்டுக்கு போகுது. ரொம்ப ரொம்ப பாஸ்ட். அப்போ ஒரு லேடி இந்த டைம் போர்ட்டல் வழியா டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் போலயே அப்படின்னு அந்த லேடி முழிக்க இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த லேடி யாருன்னா நம்ம ஆலிவர் தியோவுடைய அம்மா தான். அவங்க போன அந்த டைம் லைன்ல எல்லாருமே மத நம்பிக்கையில தான் இருப்பாங்க. சயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு வளரவே இல்லை. ஆனா அம்மா வந்து சயின்ஸ்ல பயங்கரமான புலி அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு சயின்ஸை சொல்லி தர போறாங்க. இதனால ஃபியூச்சரே மாற போகுது, அடுத்த டைம் லைன் வெறித்தனமா உருவாக போகுது அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இந்த கதை முடியுது. ஸோ எப்படி இருந்தது? கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதோட இதே மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று உருவாகுது. நீங்க எந்த காலகட்டத்துக்கு டிராவல் பண்ணணும்னு நினைப்பீங்க? அப்படி டிராவல் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் கதையில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.